ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மிக்சியில் உளுந்த வடைக்கு மாவு அரைச்சி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாத பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அதனால் மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாகவும் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இந்த உளுத்தம்பருப்பை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி பிளெண்டரில் என்ன செய்யலாம்னா, நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு இப்போ நம்ம இந்த உளுந்தெல்லாம் போட்டுக்கலாம். ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். ஸோ மிக்சியில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அரைச்சிட்ட பின்னாடி தான் தண்ணி சேர்த்துக்கிறணும். அதோடு இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இன்றைக்கி நம்ம 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறோம். 200 கிராம் உளுந்துக்கு 1/4 கப்பு தண்ணி போதும். இப்போ நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மையாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி மட்டும் அதிகமாக போச்சுன்னா வடை சுடுறது ரொம்ப சிரமமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் வடையில் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த மாவை எவ்வளோக்கெவ்வளோ நம்ம பீட் பண்ணுறோமோ அப்படியே நல்லா வடை மாவு நல்லா ஃப்ளஃபியாகவும் நல்லா புசு புசுன்னு வரும். ஸோ 5 நிமிஷம் அட்லீஸ்ட் கைவிடாமல் இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட், அதோட கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோட ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டே, உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி துருவின இஞ்சி 1 டீஸ்பூன், அதோட கொத்தமல்லி கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்தாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் இப்போ கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இது மாதிரி கையை ஈரமாக்கிட்டு வடை மாவு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றாப்புல எடுத்து இது மாதிரி வடை தட்டிக்கலாம். கையை மட்டும் ஈரமாக்கிட்டு செஞ்சுக்கோங்க ஒரு வாட்டியும், அப்போ தான் சிம்பிளாக வரும். மாவை எடுத்துக்கோங்க, இது மாதிரி போட்டுக்கோங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், அப்புறம் போட போட சிம்பிளாக ஆயிரும். ஸோ பயம் இல்லாமல் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு பக்கம் வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் குறைவாக இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும். ஸோ எண்ணெய் நம்மளுக்கு எவ்வளோ வடை போடுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப ஹையாக வச்சுட்டாலும் மேலே தீஞ்சிரும், உள்ளக்க வடை வேகாமல் போயிடும். ஸோ இது மாதிரி நான் எல்லா வடையும் சுட்டுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை ஷேர் பண்ணி விடுங்க. Thanks for watching and take it. Tata, bye bye.